எல்லாரும் வந்து அஃப்கோர்ஸ் அவர் வருவாரான்றதுல தெரியாது ஃபஸ்ட்டு, சிஎம் ஆவாராங்கிறது தெரியாது. பட் அதெல்லாம் உழைச்சாங்க அவருக்காக. பட் உழைச்ச எல்லாருக்கும் இன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காரு. பர்சனலாக எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணுன்னா, விஜய் சாரை பற்றி சொல்லணுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது அவருடைய ஃபோட்டோலாம் வச்சுட்டு இருப்பேன். ரொம்ப பெரிய ஃபேன், இந்த காதலுக்கு மரியாதை வந்த டைம்லாம். ஸோ வச்சுட்டு இருப்பேன். அப்போ எங்கள் டீச்சர்ஸ் பிடிச்சி திட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, நடிகர் ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டர் ரூம்லேயே அவருடைய ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க ஆஸ் அ சிஎம் அண்ணா. அதே மாதிரி நம்ம சிஎம் சாரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் அவரோட ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. நம்ம சிஎம் சாரோட கிரிக்கெட் விளையாண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர்? விளையாடிருக்கோம். அவருக்கும் இன்ஃபேக்ட் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐபிஎல் ஆரம்பிச்ச டைமில் அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் இருந்தார். ஃபர்ஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே டீமுக்கு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். ஜனநாயகன், ஒன் லாஸ்ட் டான்ஸ், அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நான் முன்னாடியே அதை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் அந்த படம் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லும் போதே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கூட்ட உடனே சரி ஓகே இங்கே வரணும், இந்த மாதிரி ஒரு மேடையில் இருக்கணும். ஏன்னா ஒரு பிளேயருக்கு தான் ஒரு பிளேயர் ஒரு இது புரியும். ஸோ இந்த நான் ஏன் உங்களை அப்படி ஆச்சரியமாக பார்க்குறேன்னா, கீழே உட்காந்து எனக்கு கேட்டுருந்தாரு, ப்ரோ அது நியூயார்க் சுந்தர் தானே வரும். இல்லைங்க நியூயார்க் இல்லைங்க வாஷிங்டன் சுந்தர்னு அப்போ தான் நான் சொல்லி கொடுத்தே வந்தேன். நீங்க ஜட்ஜ் பண்றீங்களா நீங்களும் விளையாடுறீங்களா? உங்க இஷ்டம் தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணிடலாம். எதை சொல்லுமா காதுல? இங்க பாருங்க ஐயா, அவர் யார் சொல்றது? இல்ல இருங்க, மகாஜனங்களே பாவம் அவன் அந்த செவினேன்னு உட்கார்ந்து பார்த்தான். அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்தா கூட பக்காவா தெரிஞ்சது. இல்ல அது வந்து நிலவேம்பு கஷாயம். அதுதான் சொன்னேன். உங்களுடைய ஆரோக்கியத்து மேல எங்களுக்கு பயங்கரமான அக்கறை இருக்கு. புகழ் ஊர்கா இல்லாம ஒன்னு குடிச்சிருக்காருன்னா. Title sponsors: GT Holidays, Max Gold, Shri Verma, Chennai Silks, Presents, TNPL Vida Co-Workings Jersey Lounge, powered by GKNM Hospital, Jayachandran, VCare, Vecura. Everyone knows English, right? இல்ல, பட் ஐ நோ ஒன்லி தமிழ். தமிழ்ல மட்டும் தான் பேச போறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி பாவம் ஆனந்த் ப்ரோ இங்க நின்று அந்த இங்கிலீஷை கேட்டு அந்த கொஞ்ச நேரத்தில் அனுபவிச்ச அந்த நரக வேதனை இருக்குல்ல பாவம். ஸோ அதனால தான் ஸோ இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பர்சனலாக கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா மேட்சும் பார்ப்பேன். ஈவன் விமென்ஸ் கிரிக்கெட் அளவுக்கு உட்காந்து ஸ்மிருதி மந்தனாக்காக இல்லை, அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் தெரியும், அதனால பிடிக்கும். அதனால வாண்ட் டு ஆட் ஆன், நீங்கள் வந்து டிஎன்சியிலே வந்து அனாலிட்டிக்கல்ஸ் வந்து கேட்டுடலாம். எந்த மேட்ச்சு எந்த பாலில் எந்த விக்கெட் எடுத்தாங்கன்னு சொல்லிடுவார் பிரதர், சொல்லிடுவார். அந்த அளவுக்கு எஸ் இன்ட்ரெஸ்ட். வெரி குட், தேங்க்யூ. வெரி ப்ரவுட் மூமெண்ட் தட் யூ ஜாயின். தேங்க்யூ ப்ரோ. ஸோ கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்ப்பேன். ஐபிஎல் எல்லா மேட்சுமே போயிடுவேன். ஸோ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கிரிக்கெட் பிடிக்குன்றது ஒன்று. இன்னொன்று எங்கள் ஏஜிஎஸ் அகோரம் சார், அவர் பாக்ஸ் இருக்குது. ஸோ டிக்கெட் ஒன்று கொடுத்துருவார் எப்போவுமே. ரங்கராஜன் சார் இருக்கார். ஸோ அதனால் கிரிக்கெட் அது பார்ப்பேன். அண்டு டிஎன்பியிலும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நட்ராஜன் வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். நான் சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர், எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் சின்னப்பம்பட்டி. ஸோ அவனுக்காக அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு விஷயத்தில் ஒரே நாளில் வந்து அவரை பிடிக்கவும் பிடிச்சது, பிடிக்காமையும் போச்சு. அந்த 2023 ஃபைனல்ஸ் அது வேறு, நாங்கள் வேறு அகமதாபாத்தில் போய் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் 3 நாள் நடந்தது, டெஸ்ட் மேட்ச் மாதிரி பார்த்தோம் அதை. ஸோ அதில் பார்த்தா சாய் சுதர்சன் அடி வெளுக்கிறார். 96ன்னு நினைக்கிறேன், 96 94. பட்டு நல்லா நம்ம ஊர் பையன் ஆடுறாருன்னு சந்தோஷம், அது நமக்கு எதிராகவே ஆடுறாருன்னு ஒரு வருத்தம். ஸோ ரெண்டுமே அதில் இருந்தது. பட் எனிவே கப்பு ஜெயிச்சிட்டோம், அதனால ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு வரல. ஸோ சாயின்னு ஒரு அடுத்த ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த டீமில் இருக்காரு. அஃப்கோர்ஸ் ஷாருக் கான் ப்ரோ, உங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இருக்கீங்க, அண்டு ஐபிஎல் விளையாடுற 4 பேர் இங்கே இருக்கீங்க இந்த டீமில். ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த டீம் நிச்சயமாக இந்த வருஷம் வந்து கப்படிக்கணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம நண்பர் வந்து இந்த டீம் வச்சிருக்காரு அப்படின்றது தான். ஸோ இந்த டீம் மூலமாக நீங்கள் மாடி மேலே மாடி கட்டி ஈடி வர்ற அளவுக்கு பெரிய ஆளாக வரணும் ப்ரோ. அண்டு இன்னொரு அஃப்கோர்ஸ் சரத் ப்ரோ, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே பெரிய எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தர் ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தரை நம்பி கூட இருக்கும்போது நம்மளை எவ்வளோ இடத்துக்கு பெருசாக கூட்டு போவாங்கன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் விஜய் சார் தான். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் வந்து அஃப்கோர்ஸ் அவர் வருவாரான்றதுல தெரியாது ஃபஸ்ட்டு,
சிஎம் ஆவாராங்கிறது தெரியாது. பட் அதெல்லாம் உழைச்சாங்க அவருக்காக. பட் உழைச்ச எல்லாருக்கும் இன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காரு. பர்சனலாக எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணுன்னா, விஜய் சாரை பற்றி சொல்லணுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது அவருடைய ஃபோட்டோலாம் வச்சிட்டு இருப்பேன். ரொம்ப பெரிய ஃபேன், இந்த காதலுக்கு மரியாதை வந்த டைம்லாம். ஸோ வச்சிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் டீச்சர்ஸ் பிடிச்சி திட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, நடிகர் ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டர் ரூம்லேயே அவருடைய ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்காங்க ஆஸ் அ சிஎம் அண்ணா. ஸோ ஒருத்தரோட வளர்ச்சி, ஒரு நேர்மையான உண்மையான வளர்ச்சி எப்படி இருக்கணுன்றதுக்கு வெளியில் உதாரணம் தேடவே வேண்டாம். விஜய் சார் தான் நம்ம எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. அண்ட் யோசிச்சு பாருங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட இடத்துல அவங்க காசை செலவு பண்ணிக்கிட்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது முதல் முறையாக நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு விஜய் சார் தான். நான் ஆக்சுவலி நிறையா பேசுவேன் அவரை பற்றி பேசினா. ஸோ ஏன்னா பழக்கமும் இருக்குது, எனக்கு அவரோட நிறைய பழக்கம் இருக்குது. வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்பவும் அவர் இதானதுக்கு அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசுகிறேன். அதே மாதிரி இப்பவும் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த பழசை மறக்காமல் அந்த நண்பர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலையும் வந்து எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கணும். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, லவ் யூ விஜய் சார். அண்டு யா, இங்கே நான் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீனிவாச ராஜா சார். ஸோ அவரும் எனக்கு டிஎன்சி பிரசிடென்ட், அதுக்கு முன்னாடி இருந்தே நல்ல பழக்கம். ஸோ அண்டு தாகூர், அவங்க ரக்ஷு, ஸோ அவங்களுக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த டீம் வந்து கப் அடிக்கணும், அடிப்பீங்க. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய டேலண்ட்ஸாக இருக்கீங்க. ஒரு சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து கப்போட நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்டு டி குமரன் சார், நான் அவரையும் மேட்ச் அதான் கிரிக்கெட் முன்னாடி இருந்து பார்த்ததுனால திருநாவுக்கரசு குமரன் அவரையும் நான் நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். நான் அப்போல்லாம் அருண் பாண்டியன் சார்னு நினச்சிப்பேன் உங்களை பார்க்கும்போது, அந்த டைம் நீங்கள் பவுலிங் போடும்போது. ஸோ சூப்பர் சார், உங்களை பார்த்ததுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிச்சயமாக கப் அடிக்கணும் விடா கோவை கிங்ஸ். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் வேறு பேரை சொல்லி எனக்கு அது வேறு சொல்லி பார்த்துனே வரேன். அந்த பேரை சொல்லிட போகிறேன்ட்டு. யா, விடா கோவை கிங்ஸ் கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோட நீங்கள் இந்த வாட்டி கப் அடிப்பீங்கன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சார். ஆனால் அப்படிலாம் உங்களை ஈஸியாக விட்டுற மாட்டோம். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கிரிக்கெட் ஆர்டன்ட்டான ஒரு ஃபேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நம்ம சிஎம் சாரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் அவரோட ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. நம்ம சிஎம் சாரோட கிரிக்கெட் விளையாண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர்? விளையாடிருக்கோம். அவருக்கும் இன்ஃபேக்ட் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐபிஎல் ஆரம்பிச்ச டைமில் அவர் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். ஃபர்ஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே டீமுக்கு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். ஸோ யா, அவரோடையும் விளையாடிருக்கேன். நிறைய கிரிக்கெட் பார்ப்போம். நான் ஃபோன்லேயே வச்சு பார்க்குற ஆள் தான். ஸோ ஷூட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இப்படியே வச்சு பார்த்துட்டே இருப்போம். இன்னும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியான்ட்டு வந்து அவரும் அப்பப்போ சரி ஸ்கோர் என்ன அப்படின்ட்டு திட்டுற மாதிரியே திட்டி ஸ்கோரும் கேட்டுப்பார். ஸோ யா, அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து தலை தோனி தான் கிரிக்கெட்டில். ஸோ தளபதி சிஎம் சார் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே வந்து நம்ம முகத்தில் வந்து ஒரு புன்னகை தான் வரும். ஆனால் இப்போ வந்து ஜனநாயகன், ஒன் லாஸ்ட் டான்ஸ், இந்த பேர்லாம் வந்து எடுத்தாலே வந்து அந்த புன்னகை போய் ஐயோ இதுக்கு மேலே நம்ம தளபதியை பார்க்க மாட்டோமா, விஜய் சாரை பார்க்க மாட்டோமா, ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் முன்னாடியே அதை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் அந்த படம் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லும் போதே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம அதை பார்த்து தான் வளர்ந்ததே. நம்ம எல்லாருமே அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் அந்த படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். அதனால் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ திருப்பி தான் மறுபடியும் எல்லா சேனல்லையும் பழைய படங்களை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியது தான் நம்மளும். அதுவும் அந்த டைலாக் வரும்போது, அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கண் கலங்கி தான் அப்படி தான் இருந்தது. பார்க்குறவங்களுக்கு இதுவாக இருக்கலாம், சினிமா தானே இதில் கண் கலங்கி ரொம்ப பேசுகிறானேன்னு நினைக்கலாம். பட் சினிமாவை தாண்டி அவர் லைஃப்பில் அப்படியே நிறையா கலந்துட்டாரு. ஸோ நிறைய விஷயத்தில் அவர் இப்போவும் நான் ஜிம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது மைக்கேல் ஜாக்சன் பாட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கோம். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே விஜய் சார் பாட்டு போட்டுட்டு அதில் தான் நமக்கு வந்து, அதுவும் அர்ஜுனர் வில்லு போட்டால் நான் வந்து ஒரு 80 கிலோனாலும் தூக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் தான் கூட நிறைஞ்சு இருக்காரு. கண்டிப்பா. இப்போ வந்து சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து பேசுனீங்களா? அந்த கான்வர்சேஷன் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? பேசிட்டு அதுவும் வந்து எடுத்தோடனே ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். எப்பவுமே அதை அப்படி தான் அனுப்பிச்சி விடுவேன். சார் கேன் ஐ கால் யூ ஃபார் 2 minutes சார், இப்படி தான் ஜென்ரலாக அனுப்புவேன். அடுத்த செகண்ட் அவரே கால் பண்ணிட்டாரு. நான் சரி யூஸ் பண்ணுறாரு அந்த நம்பருன்னு வேறு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் வச்சுட்டு தான் இருந்தேன். பட் உடனே கால் பண்ணிட்டாரு. எனக்குலாம் ஒரே அஃப்கோர்ஸ் பயங்கரமான ஒரு சந்தோஷம் ப்ளஸ் ஒரு ஷாக் தான். பேசிட்டு சொன்னேன், இந்த மாதிரி என் ஒய்ஃபு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க சார், வெளியில் போய் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி கசின்ஸ் கிட்ட சொல்லி அந்த மாதிரின்னு
குழுப்பா அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி ஸோ அங்கேயும் வந்து அவங்கக்கிட்டேயும் நல்லா பேசினாங்க. இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபோட தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு தான் அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ தாம்பரம் தான் அவங்க தொகுதியும் வருது. யா ஸோ எல்லார்ட்டையுமே பேசினாரு. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பழைய இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. ஸோ நிச்சயமாக மறக்காம இருக்காருன்றதே பெரிய சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா. சார் இப்போ உங்கள பத்தி எங்களுக்கு தெரியும். உங்களோட டைமிங் சென்ஸ், உங்க காமெடி அதெல்லாமே தெரியும். ஆனா வந்து விஜய் சாரோட டைமிங் சென்ஸ் எப்படி இருக்கும்? அவர் வந்து ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு முக்காவாசி பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவருக்குள்ளே வந்து ஒரு வயலண்டான பர்சன் இருக்காருன்னு தெரியும். நீங்க அவர்கிட்ட ஏதாவது கலாய் வாங்கியிருக்கீங்களா? டைமிங் அதான் ஒரு இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த கத்தி ஷூட் அப்போ வந்து ஒரு சீனில் வந்து இந்த வயசானவர்கள் அந்த படத்தில் முதியோர் இல்லம் இதில் இருக்கும்போது அந்த கலெக்டர் வந்து என்னையும் விஜய் சாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் காரில். நாங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். வந்தவுடனே ஒரு வயசான ஒருத்தர், அவர் புதுசாக நடிக்கிறார் போல். அவர் டைலாக் என்னென்னா நேராக பார்த்துட்டு இந்த மாதிரி ஜீவா தம்பி நீங்கள் எங்கே இங்கே உங்களை தான் நாங்கள் நைட்லாம் தேடிட்டு இருக்கோம் டைலாக் சொல்லணும். அவர் பார்த்து அதிர்ச்சி நேராக பார்த்தாரு, விஜய் தம்பி நீங்கள் எங்கே இங்கே அப்படின்ட்டாரு. அவர் ஷூட்டிங் நடக்குதுங்க அதான் வந்திருக்கேன், இந்த பாருங்க கேரவன்லாம் நிற்குது அப்படின்ட்டாரு. ஸோ அந்த டைமிங் வந்து அந்த இதில் டப்புன்னு அடித்தார். அது ஒன்று. இன்னொன்று அவரோட ஒரு நல்ல ஜாலியான சம்பவம்னா, ஒரு பர்த்டே அன்னைக்கு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். என்னோட பர்த்டே அன்னைக்கு கூப்பிட்டு கேக்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஜென்ரலாக அவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இந்த ஸ்வீட் எடுத்துனோம்மா அப்படின்னா அவங்க ஏதாவது ஸ்வீட் எடுத்து கட் பண்ணி இல்லை கேக்னா அதை எடுத்துகிட்டு வருவாங்க. சரி இன்னைக்கு வந்தவுடனே அதே மாதிரி வந்து சொன்னாங்க, அம்மா அந்த கேக் எடுத்துனோம்மா அப்படின்னோடனே இந்த அம்மா போய் கட் பண்ணி அதே அளவு எடுத்துகிட்டு வந்துருச்சு எப்பயும் கொடுக்குற மாதிரி. அவர் கேக் கட் பண்ணலாம், நல்லா மெழுகுவர்த்திலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து டக்குன்னு இத்தணுன்றது பார்த்துட்டு அம்மா அப்படின்னாரு. சரி சரி பாவம் சார் விடுங்க சார்னு, சரியா நீயே வெட்டி சாப்பிட்டுக்க போய் அப்படின்னு கொடுத்து விட்டாரு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நிறையா ஜாலியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. சூப்பர் சார். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி. உங்ககிட்டயும் ஒரு டீம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்க டீம்ல வந்து உங்க கிரிக்கெட் டீம்ல வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஒரு பயங்கரமான பவுலர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நம்ம டீமில் ஆல்ரவுண்டர்னா சிவகார்த்திகேயன் நல்லா விளையாடுவார். ஆக்சுவலாக கிரிக்கெட் பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார், பவுலிங்கும் நல்லா பண்ணுவார், ஈவன் கேட்சும் நல்லா பிடிப்பார். ஏன்னா அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ அவர் தான் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறவர் தான் அவர். அஃப்கோர்ஸ் அவர் தான். மூணுமே நீங்கள் கேட்ட மூணுமே அதில் வந்துருச்சு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா விளையாடுவார். சூப்பர் சார். நீங்க எதுல சார்? எல்லாமேவா? ஆல் த அபவ்? அதாவது எல்லாம் தெரிஞ்சவனே ஆல்ரவுண்டருங்களாம், எதுவும் தெரியாதவனே ஆல்ரவுண்டருங்களாம், எல்லாமே சுமாராக பண்ணுறவன் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நானும் வந்து ஒரு ஆல்ரவுண்டரே வச்சுக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக பண்ணக்கூடிய ஒருத்தர் நடிக்கிற மாதிரியே. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா வந்து உங்க சாய்க்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு திருப்பி ஸ்ரீலங்கன் டீமுக்கு தான் இதாக இருக்காரு பார்த்தா, ஐ மீன் ஸ்ரீலங்கா டூருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு தமிழ்னா எப்பவுமே பெரிய பெருமை தான். ஸோ அதுலேயும் பயங்கரமாக தெரிக்க விட்டு, ஏன்னா எனக்கு சாய் மேலே எப்பவுமே ஒரு இது என்ன இருக்குன்னா, எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஆனால் அவருக்கான அந்த இது கிடைக்கலன்ற மாதிரியே இருக்கும் எனக்கு. ஏன்னா எல்லா ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 700-800 ரன் அடிச்சிருப்பாரு. பட் உடனே வர ஏதாவது ஒரு இந்தியன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருப்பார். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். பட் இதுக்கப்புறம் அது மாறி டெஸ்ட் டீம்லையாவது அட்லீஸ்ட் கண்டினியூஸாக இருப்பாருன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பா. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஸ்வீட்டா நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இல்லை எனக்கும் புகழுக்கும் ஒரு போட்டி வேற போட்டுட்டு இருக்கிறேன். அந்த வண்டி யாருக்கு, இந்த வண்டி யாருக்குன்னு, ரெட் வண்டி யாரு, ப்ளூ வண்டி யாருன்னு. சார் நீங்க ஓன் சொல்லுங்க சார். 2 வண்டியும் உங்களை கூட்டு போயிடலாம். ஓ 2 வண்டியும் பேக் பண்ணுங்க சார். அவங்க தான் விடா ஓனர் மாதிரி உடனே வந்து. ஆமா கலர் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. பாப்பா போகும்போது எடுத்துட்டு போக முடியுதான். அப்படி சொல்றீங்களா சார்? இல்லை இப்போ வந்து நீங்க உங்களை அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிடலாமா, இல்லை உங்க நண்பரையும் மேலே கூப்பிட்டுலாமா? ஏன்னா அங்கிருந்தே பேசும்போது நம்ம மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா? அவங்க 2 பேரையும் ஒரே ஸ்டேஜ்ல பக்கத்துல பார்த்தோன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஸோ அவரே வந்துட்டாரு. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் புகழ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு பெரிய கிரிக்கெட்டர் வந்திருக்காரு ஸ்டேஜ்ல, ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு மேடைக்கு வந்தது. ஆக்சுவலாக நான் கிரிக்கெட்ரு அப்படின்றதுனால என்னைய கூட்டிங்களான்னு தெரியல. நான் நல்ல ஒரு பயங்கரமான கிரிக்கெட்டரு. நான் வெளியில் இதுவரையும் எங்கேயும் விளாண்டதில்லை. ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சாய், ஷாருக், நம்ம விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர், ஆக்சுவலாக சித்தார்த் தான் அந்த பேர்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தார். நான் தான் காமிச்சேன் பேர் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லு. இன்னும் 2 பேர் தான் மிஸ்ஸு. ஐயா அப்போ நீங்களாம் நிறையா சொன்னீங்களா? நான் அதான் சொன்னேன்னா சித்தார்த் தமிழ் தெரியல, யூ நோ பவுலிங். எஸ் ஏன் தமிழில் தெரியல? யூ நோ. சித்தார்த்துக்கு வந்து பவுலிங்லாம் போட்டு நான் வாஷி நம்ம போய் கிரிக்கெட் விளாட ஞாபகம் இருக்கா?
டெக்கத்துலாம் இல்லை. ஸோ வந்து நம்ம ஜாலி. சாய் ஆகட்டும், வாஷி ஆகட்டும், நட்ராஜ் ஆகட்டும், மெசேஜ் பண்ண அடுத்த செகண்டு மெசேஜ் பண்ணுவாங்க. சாய்லாம் எப்போ 50 அடித்தாலும் 100 உடனே மெசேஜ் பண்ணுவேன். சாய் சூப்பர்னு உடனே மேட்சை முடிச்சுட்டு நைட்டு எப்போ ரூம் போனாலும் உடனே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பிளேயர்லாம் வந்து வேறு லெவல். அந்த ஒரு அன்பாக இருக்கிறதாகட்டும், அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வேறு லெவல். ஸோ இப்போ இங்கே கூட்ட உடனே சரி ஓகே இங்கே வரணும், இந்த மாதிரி ஒரு மேடையில் இருக்கணும். ஏன்னா ஒரு பிளேயருக்கு தான் ஒரு பிளேயர் ஒரு இது புரியும். ஸோ இந்த நான் ஏன் உங்களை அப்படி ஆச்சரியமா பாக்குறேன்னா, கீழே உட்காந்து எனக்கு கேட்டிருந்தாரு, ப்ரோ அது நியூயார்க் சுந்தர் தானே வரும். இல்லைங்க நியூயார்க் இல்லைங்க வாஷிங்டன் சுந்தர்னு அப்பதான் நான் சொல்லி கொடுத்தே வந்தேன். பட் நல்லா சூப்பரா வெரி குட். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி வந்து வந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயருக்காக வந்து எடுத்து இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து நம்ம இங்கேருந்து உருவாக்கி நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் விளாட வைக்கணுன்றது அவங்களோட கனவாக இருக்கும். எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியா டீமில் விளாடணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். அந்த கனவு எல்லாமே கண்டிப்பாக நினைவாகட்டும், கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பர், எல்லாமே பெரிய இடத்துக்கு வாங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு உங்க 2 பேரும் இறக்கிடலாம். சரி, ஆனா அப்படி விடக்கூடாதுன்னு என் காதுல சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீ இறக்கிடுமா, அவங்க 2 பேர் நல்லா பேசுகிறாங்க, நீ வேணா ஒரு 10 நிமிஷம் கீழே உட்காரு. பேட்டா வாங்காம இங்கிறது கிளம்ப மாட்டேன். யா தேங்க்யூ. இப்போ உங்களை இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கேம் வந்து உங்க 2 பேரை வச்சு விளையாடலாம். ஏன்னா வந்து நம்ம கோவை கிங்ஸ் பண்ணலாம் இல்லையா? 2 பேரும் பயங்கரமான கிரிக்கெட்டர்ஸ் வேற. ஸோ கேம் விளையாடலாம். நீங்க 2 பேரும் தயாராக இருக்கீங்களா? விடா கோவை கிங்ஸ். ஆ. ஓகே, அதை சொல்ல நீ வெறும் கோவை கிங்ஸ். ஏன்னா விடா வந்து நம்ம இந்த அளவு பண்ணியிருக்கோன்னா அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்காக அதெல்லாம் பண்ணுறோம் சொல்லுங்க. நான் வந்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியுது. அதை வந்து நீங்க பப்ளிக்கா பதிவு பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் போட மாட்டாங்க. நீ மைக்ல தான் பேசுறீங்க, அதான் அப்ப எந்த அளவு வந்து யோசிச்சிருக்காங்க பாரு அவங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல டேலண்டான பொண்ணு தான், நம்ம போடுவோம் அதை. அதுதான் பிடிச்சது செல்லத்திட்ட. ஆமா ஆமா, அதனால அப்படியே போயிட்டுமா? நீங்க வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே பேக்கப் பண்ணிடுவேன். நான் மேக்கப் பண்றதா? ஃபுல் மேக்கப் இருக்குடா. இதுக்குதான் புகழ் வேணும் அப்படிங்கிறது. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இப்போ நான் யாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால என் நிலைமையை புரிஞ்சுட்டு எல்லாரும் என் கூட கோஆபரேட் பண்ணுங்க. சித்தார்த் மணிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். 2 பேரை கூப்பிடுறாங்க. சித்தார்த்த கூட்டு மணிமாறன். ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமான கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ப்ரோ? ஸோ என்ன பண்ண போறோம்னா, ஆளுக்கு ஒரு பேட்டு பால் கொடுக்க போறோம். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா டேப் பண்ண போறீங்க. எவ்வளோ நேரம் நீங்க பண்றீங்க அப்படிங்கறத சார் வந்து ஜட்ஜ் பண்ணுவார். அவ்வளவுதானே. என்ன புகழ், இதெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டான வேலை இல்லையா? கூப்பிட்டீங்க பாவம். நான் ஏதோ ஏமா போட போறாரு, நாங்க ஏதோ பேட் ஆட பண்ணா நாங்க அடிச்சுக்கிறது இவர் என்ன பண்ண போறாரு? பகவான் பண்ண சொன்னார், பண்ணேன். சூப்பர். அடுத்து இவரு கூப்பிடுவீங்களா? ஷாருக் அவர்களையும் கான் அவர்களையும். ஷாருக் இதுக்கெல்லாம் வர மாட்டார். ஷாருக் வந்து ஷார்ப்பா இருக்கிறதுக்கு தான் வருவாப்புல. இல்ல பண்ணலாம், தப்பு இல்ல. உங்க பேரை நான் மாத்தி கூப்பிட்டேன், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே ப்ரோ? இல்ல அது வருத்தம் இல்ல. லாஸ்டா ப்ரோ நபர் அது வருத்தமா இருக்கும். என்னைக்குமே பெண்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க அந்த வார்த்தையை. நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸை கூட சிஸ்டம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு ஆட்கள். எங்களை பார்த்து ப்ரோன்னா என்ன புகழண்ணா இப்படி சொல்றீங்க? அண்ணி வரலையா? பகவானுக்கு விழுந்துரும் சொல்லு. ஓகே டன். இதுக்கு மேல வந்து நம்ம வெயிட் பண்ணாம அந்த பேட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு நாக் அவுட் பண்ணுவாங்க 2 பேரும். அண்ட் இந்த கேம்ல நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். ஒருவேளை நீங்க வந்து இதுல தோத்துட்டீங்கன்னா, அதையும் தான் சொல்றேன், உனக்கு இருக்கிறது ஒரு வேலை, அதை விட்டுட்டுனா பாத்துக்கோ. கரெக்ட். கொஞ்சம் ஹெவியா வந்து இந்த வேலையை தான் நம்பியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கேம் புரியல. 6 ஹிட் பாலா? யா ஓகேவா? வேற ஏதாவது பால் வேணுமா? ஓகே தானே. ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. அதனால பார்த்து நீங்க விளையாடணும். ஓகே டன். விளையாடலாமா? டன். ஆமா, நீங்க வந்து பவுன்ஸ் பண்ணணும். நீங்க 6 4லாம் பயங்கரமா அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து பவுன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் கேம். ஓகே, நீங்க ஜட்ஜ் பண்றீங்களா நீங்களும் விளையாடுறீங்களா? உங்க இஷ்டம் தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணிடலாம். எதையா சொல்லுமா காதுல, எதையா சொல்லு. இங்க பாருங்க ஐயா, அவர் யார் சொல்றது? இல்ல இருங்க மகாஜனங்களே, பாவம் அந்த செவினேன்னு உட்கார்ந்து பார்த்தேன். ஆமா, லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்தா கூட பக்காவா தெரிஞ்சது. இல்ல புகழ், நான் என்ன உண்மையை நான் புட்டு வைக்கிறேன். என்ன ஒரு மொக்கையான ஆங்கர்னு யாரும் நினைக்க வேண்டாம். என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஜட்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த அம்மா 3 பேட்டா எடுத்துட்டு வந்துருச்சு. சரி என்ன பண்றது? சரி விளையாட விடுவோன்னு மாத்தி விட்டாங்க. அதனால என் மேல தப்பு கிடையாது. நீங்க ஜட்ஜே பண்ணுங்க. ஓகே, நீங்க ஸ்ட்ரைட்டா அங்க விளையாடுங்க. இங்க ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். ஓகே,
சொன்னதை நானும் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணலனா எப்படி புகழ்? அவ்வளோதான், ஆரம்பிச்சிட்டாரு. வார்ம் அப். ஓகே, விட்டா பனிஷ்மெண்ட் இருக்கு, அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல, என் ஆங்கரிங்கே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான், பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி, வார்ம் அப். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடடே, பயங்கரமான பிளேயர்ஸா இருக்காங்களே ரெண்டு பேரும். யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ, ஃபர்ஸ்ட் விடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. சரி, அவ்வளவுதான், முடிச்சு விட்டுறணும். ஒரு வாட்டி வார்ம் அப் பண்ணிட்டேன், அதனால ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ரெண்டு பேருக்குமே. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். பாய்ஸ், அந்த இல்ல, நான் அங்க நின்று இருக்கும் போது புகழ் முகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்பாடா, புகழ் இருக்காரு. அங்க இருந்து எனக்கு இப்படிலாம் வேற பண்ணாரு. சொல்லி விடு நல்லா கேமரால. இல்ல, ஒரு சந்தோஷமா இருந்தா என்ன புகழ். ரெடி. ஓகே, இப்போ வந்து நம்ம பனிஷ்மென்ட்க்கு போறோம். சோ பாய்ஸ் ப்ளீஸ் கெட் தி ப்ராப்ஸ். பனிஷ்மெண்டா இவருக்கு தானே? ஆமா, ஆனா நண்பர் இல்ல நீங்க. நண்பருக்கு இருங்க, ரிவீல் பண்ணுவோம். வாங்க. தவறாக யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். என்ன புகழ்? இல்ல பனிஷ்மென்ட் ப்ளீஸ். யாருக்கு? இவருக்கு தானே? கொடுங்க. ஐயா, இந்தா சொன்னதுக்கு உனக்கு ஒண்ணு. எனக்கா? ஐயா, சும்மா நின்னதுக்கு உனக்கு ஒண்ணு. ரெடி, இது டைம் ஸ்டார்ட். புகழ் அவர்களே, நீங்க வந்து சதீஷ் அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்காக நீங்க இது கூட பண்ணலாம் எப்படி? இல்ல, ரெண்டு பேருமே குடிப்பீங்க, அவ்வளவுதான். என்ன நல்லா இருக்கு இல்லையா? என்னது இது ப்ரோ? வேண்டாம் ப்ரோ, நமக்கு அது வேண்டாம். நான் எவ்வளவு அழகா வந்து நீங்க ஜட்ஜ் மட்டும். நல்லது, நீ குடி, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வளருவ. மேடையிலே சதீஷும் புகழும். அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் படம் ப்ரொமோஷனுக்கு வந்தப்போ எம்ஜிஆர் சாருக்கே இதான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 2 நாளா உட்காந்து யோசிச்சு இது ஒரு பெரிய என்னன்னா, நம்ம டீம்ல வந்து ஒரு 2 நாளா உட்காந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை யோசிச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு என்னடா உங்களை ஆங்கரா போட்டாங்க, பெரிய பனிஷ்மெண்ட். திரும்பவும் அங்கேயே போறீங்க, பேமெண்ட்ட போட விட மாட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து நீங்க 2 பேரும் குடிச்சது என்னன்னு தெரியுமா? என்ன குடிச்சீங்க? இல்ல, இப்போ குடிச்சது என்னன்னு? இல்ல, அது கபசுர குடிநீர் மாதிரி தான் இருந்தது. இப்ப குடிச்சது வந்து அந்த டீ தூள்ல வெறும் வடிகட்டி அந்த தண்ணி. இல்ல, அது வந்து நிலவேம்பு கஷாயம். அதுதான் சொன்னேன். உங்களுடைய ஆரோக்கியத்து மேல எங்களுக்கு பயங்கரமான ஃபர்ஸ்ட் டைம் அக்கறை புகழ் இருக்கு. ஊறுகாய் இல்லாம ஒன்னு குடிச்சிருக்காருன்னா, ஐ மீன் மோர்லாம் குடிப்பீங்களே சொல்லுவாங்க. சோ நீங்க ஏன் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே நிக்கிறீங்க? நீங்க ஏதாவது சொல்லலாமே. அவர் வெக்கப்பட்டு இல்ல துக்கப்பட்டு நிக்கிறாரு. ஐயோ, கூட்டு வந்து என் உயிரை வாங்குறாங்களேன்னு பாவம். நீங்க வெக்கப்பட்டு நிக்கிறீங்களா, துக்கப்பட்டு நிக்கிறீங்களா? என்னை எதுக்கு கூட்டிங்கன்னு கேளு. இவ்வளவு நேரம் நம்ம பண்ணீங்களே இது, இதெல்லாம் காமெடியான்னு கேக்குறியா? இல்ல காமெடியில தெரியும், அதுக்குதான். இது நம்ம அப்பவே பிராக்டிஸ் பண்ணிட்டோம்ல. ஞாபகம் இருக்கா? ஏங்க இதெல்லாம் நாங்க தான் சொன்னோமே, நாங்க போய் விளாண்டோங்க கிரிக்கெட், நானு சித்தார்த்து வாஷி. சரி, அப்ப இப்படி பண்ணலாம். நீங்க பயங்கரமான பிளேயர்ஸ் இல்லையா? அதனால அவர் பவுல் பண்ணுவாரு, நீங்க வந்து பேட் பண்ணுங்க. ஓகே, அது ஓகேவா? ஓகே. ஏன்னா இது வந்து புகழோட திறமைக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதால அவர் அடுத்த லெவல் போகணும்னு ஆசைப்பட்டாரு. சோ Bro, நீங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் விஷயத்தை இப்போ அரங்கேற்றிடலாம். அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க புகழ். அவ்வளவுதான். தேங்க்யூ so much. Title sponsors: GT Holidays, Max Gold, Shrivarma, Chennai Silks, Presents, TNPL Vida Co-working's Jersey Lounge. Powered by GKNM Hospital, Jayachandran, V-Care, Vecura.